ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் பாய். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு வந்து அப்டேட்டோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு இது ஃப்ரீயான ஒரு ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். உங்களுக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா அது கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நிறைய பேருக்கு அந்த லக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லக்குக்காக நம்ம வந்து ஒரு சில ட்ரிக்கெல்லாம் பண்ணுவோம். அந்த ட்ரிக் நம்ம வந்து ஸ்பின் பண்ண போது என்ன ட்ரிக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொன்ன பண்டில் இது 2 பண்டில் தாங்க. இந்த 2 பண்டில், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் தான். 2 மேல் ஒரு ஃபீமேல் பண்டில். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் 7th anniversary-க்காக நமக்கு வந்து இந்த பண்டில் விடுறாங்க. ஆனால் 7th anniversary-ன்னு சொல்லி பேஸ் பண்ணி விடல, ஆனால் 7th anniversary-க்காக விடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க யூசிங் மெடிக்கிட்டுக்கு ஒன்று, ஸ்பின் பண்ண போது ஒன்று, இது ஒரு பாம்பாட்டம் ஓடுது. அது மட்டும் ஒன்று ஓடிட்டே இருக்குங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லக் இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் டோக்கன் வீல்னு சொல்லி 7th anniversary பேஸ் பண்ணி. அந்த டோக்கன்ல இதுக்கு ஸ்பின் ஆகுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பண்டலும் நம்மளுக்கு வருது. இது வந்து ஒரு சூப்பரான பண்டல்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ரொம்ப ஃபேவரட்டாக விரும்புகிற பண்டில்ஸில் இதுவும் ஒன்று. இது வந்து ஒரு டபுள் அனிமேஷன் காமிக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட்டு. எல்லாருக்கும் இது இந்த எமௌண்ட் கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும். எமௌண்ட்னு சொல்ற பாருங்க, எதுனா பண்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண இது க்ளோவால் ஸ்கின்னு அது இதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி விட்ட ஒரு கலெக்ஷனை விட போகிறாங்க. இது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போதான் அது இதுன்னு நினச்சிட்டு 7th anniversary பேஸ் பண்ணி இது வருது. இது வந்து ட்ராப் இவன்னு பேஸ் பண்ணி வந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 40 ஒன்று அந்த மாதிரி உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நிறைய இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து எல்லா பண்டில்ஸும் உங்களுக்கு லக் இருந்தால் சூப்பரான பண்டில்ஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாமே ஒரு ரேரான லெஜெண்டரி பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வந்து ஜாஸ் பண்டிலும் இருக்கும். இது வந்து ஃப்ரீயாக விடுவாங்களா டைமண்ட்ஸ்க்கு விடுவாங்கன்னு யாருக்கும் தெரியல. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்டல் ராயல்னு வரப்போகுது. இது கண்டிப்பாக ஃப்ரீயாக விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது நான் சொல்லியிருந்தேன் இந்த இது 1 பண்டல்னு, இந்த 1 டெஸ்டினேட்டட் 1 பண்டல்னு இருக்கு. இந்த பண்டல் தான் உங்களுக்கு வந்து வர அடுத்ததாக ஒரு கிளாஸ் ஜாஸ் கலெக்ஷன்னு சொல்லிட்டு அடுத்ததான் உங்களுக்கு அப்படி வராது. இந்த டெஸ்டினேட்டட் 1 பண்டல்னு சொல்லிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டல் ராயல் இதுதான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக எதிர்பார்க்குற இந்த ஒரே ஒரு பெரிய ஈவெண்ட்டு. இது ஃப்ரீயாக விட்டாலும் நம்மளுக்கு லாபம் தான். ஃப்ரீயாக விடலைன்னா உங்களுக்கு லாபம் கிடையாது. அநேகமாக நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு லெஜெண்டரி பண்டில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே செம்மையான ஓல்டு லெஜெண்டரி பண்டலு. அதுக்கப்புறம் இந்த ஜாஸ் பேண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக விடுறானுங்க. நீங்கள் ஒரே ஒரு ஸ்பின் பண்ண முடியும், இல்லைனா ஒரு 2 ஸ்பின் பண்ண முடியும் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சுனாவும். அதுக்கப்புறம் மிச்சம் டைமண்டில் போட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாஸ் பேண்ட் மட்டும் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ஒரு சூப்பர் பிளேயராக மாறிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அநேகமாக ஜாஸ் பேண்ட்டில் ஓல்டு பிளேயர்ஸுக்கு ரொம்ப சாதாரணமானது. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த கன் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயாக விட போகிறாங்க, அனிமோ லைம் லைட்டுன்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான கன் ஸ்கின்னாக தான் இருக்குது. அநேகமாக நான் இது வந்து என்னன்னு தெரில, மேகசின் ஆர்மர் ப்ரொடெக்ஷனு ரீலர் ஸ்பீட் தான் கம்மி பண்ணியிருக்கேன். என்னடா பண்ணுறீங்கன்னு தெரில. நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் நமக்கு வந்து இந்த பண்டில் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பட்டி மாற்று 2 வகையானது இருக்குது. எனக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து நிறைய வரப்போகுது. அடுத்தது 2 நிறைய ஃப்ரீ பண்டில்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம். இதோட என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபார் காயின்னு. ஒரு டோக்கனுக்கு 100 காயின் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஜெயிச்சு இந்த பண்டில் நீங்கள் வாங்கலாம். ஒரு சூப்பரான பண்டிலு. நான் சொல்லியிருந்தேன் இந்த பீக் மெமரியை பேஸ் பண்ணி இது வருது. இது வந்து ஒரு லைவ் க்ளூ வால் தான் தெரிஞ்சுக்கோங்க. அந்த க்ளவுடு மட்டும் தான் இதில் மூவ் ஆகும். இனிமேல் இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டால் நமக்கு எப்படி இருக்கும், அதான் இன்னும் சூப்பராக விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இந்த டெத் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீயானு தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு டாப் பண்ணாது வந்து இது ஒரு மெமரியே வச்சுருப்பாங்க அந்த டெத் பாக்ஸே. இந்த டெத் பாக்ஸ்னால் எல்லோரும் கன்ஃபார்மாக எக்யூப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு சூப்பரான டெத் பாக்ஸ் தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு பேப்பர் பர்முடா ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு விடுறானுங்க. என்னென்னலாம் செய்கிறாங்க பார்த்துக்கோங்க. ஆனாங்கம்மா இந்த லூட் பாக்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீடு தான் நம்மளுக்கு விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய இந்த பர்முடாவே மாத்திடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஈவெண்ட்ல பர்முடா மொத்தத்தையும் மாத்த போறாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்ட்டுவா கிடைக்கல. நான் சொல்றேன் அது கண்டிப்பா அந்த மாதிரியே மாத்துவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் அந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாம். அது பேஸ் பண்ணி தான் எல்லாம் மாத்துவாங்க. அநேகமா நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச கன் ஸ்கின்னை பேஸ் பண்ணி தான் மொத்த பர்முடாவும் மாத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த பீக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா மாத்துறாங்க. நமக்கு இவ்வளோ இதுவா இருக்கும். ஓல்டு மெமரின்னு சொல்லிட்டு நீங்க நிறையவே பார்த்துருப்பீங்க. நமக்கு ஏதாவது ஃப்ரீயா அப்படி இப்படின்னு கிடைக்குமா ஓல்டு மெமரின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃப்ரீயா கண்டிப்பா நிறைய இது கிஃப்ட் தருவாங்க ஓல்டு பீக்கை பேஸ் பண்ணிட்டு. அன்னைக்குமா நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க ஓர் ஃபார் ரேர் ஐட்டம்னு இந்த பண்டிலு இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேஜிக் கியூப்ல இதெல்லாம் ஆட் பண்ண போறாங்க. இந்த M10 இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டிலு இந்த பண்டிலு இதெல்லாம் ஆட் பண்ண போறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான பண்டிலா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப நாள் கொஞ்ச நாள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து திருப்பி இந்த எமௌண்ட் வந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த சீசன் சொல்லிட்டு இந்த பேக் பேக்கு இது வந்து ரேடியோ போர்ட்டபிள்னு தெரியும். இது வந்து பயங்கர ஓல்டு பேக் பேக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வெறும் ஓல்டு பீப்புள்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அந்த பிளேயர்ஸ்ன்னு சொல்ல வந்த ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்த பேக் பேக்லாம் இருக்கும். அநேகமா நிறைய பேர் என்னென்னலாம் செய்வீங்கன்னா மிஸ்ட்ரி சர்ப்ரைஸ் வந்து வர சண்டே அது இன்னதெல்லாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் அப்டேட் தாங்க. இந்த பட்டி மாடுன்னு சொல்லிட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த MP40 கன் ஸ்கின் இந்த ஃபீமேல் இது மொத்த இதையும் மாற்ற போறாங்க. கில்டு ஸ்டோரு பட்டி மாட்டு எல்லாமே நம்மளுக்கு மாத்திட்டு ஒரு சூப்பரான ஈவெண்ட்டா விட்டுருவாங்க. இப்போ நீங்க எங்க ஸ்க்ரீன்ல பாக்குற ஃபீமேல் பண்டில் அடுத்து வந்து கில்டு ஸ்டோர்ல விடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அந்த அளவுக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த ஹேர்க்காகவே எல்லாரும் எடுப்பாங்க. அப்புறம் நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறது நான் இப்போ காமிச்சிருப்பேன் ஒரு செகண்டு. அதான் உங்களுக்கு வந்து அடுத்துதான் இப்போ இருக்கிறது. அப்புறம் நமக்கு வந்து அடுத்தது இந்த தாங்க பட்டி மாட்டில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ இருக்கிறது இந்த மாதிரி அமௌண்ட்டு அடுத்ததான் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷர்ட் எல்லாம். இந்த கோல்டில் மினுக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் அதெல்லாம் யார் எடுப்பீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரீயா ரெடி பண்ணது தான். அடுத்ததான் இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் இந்த பண்டில் தான். அதுக்கு நான் இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு இப்போ இருக்குது. நமக்கு சூஸ் ஆனது இந்த ஒரு அமௌண்ட்டு. இது வந்து இப்போ வந்து போட்டாட்டா தெரியும். ஆனால் ஃபியூச்சரில் இந்த அமௌண்ட் இருந்தால் நீங்கள் ஒரு கோல்டு பிளேயர்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்லாம் அந்த அளவுக்கு ரேராக உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் தான் நமக்கு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டிலு அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பண்டிலு இதுக்கிட்ட இந்த மொக்க பண்டில் இதில் விடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கிட்ட பெல் ஐக்கான் இருக்கும். அதை மட்டும் ஆன் பண்ணால் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.